நந்தினி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவங்க வேலை செய்யற ஆபீஸ்ல இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. நேரம் ஆக ஆக அவங்களுக்கு பயம் வேற ஒரு பக்கம். ஆனா அந்த சத்தம் பென்ட்ரியில இருந்து தான் வருது. ஹலோ நண்பா, யாரெல்லாம் இன்னும் பார்ட் 1 பார்க்கலையோ அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதோட கதை என்னன்னு முழுசாவே புரியும். நந்தினிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இவங்க தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்கன்னு. ஆனா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாதனால அந்த விஷயத்த அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. நாள் ஆக ஆக நந்தினிக்கு அங்க வேலை செய்யவே முடியல. ஏன்னா இருக்க இருக்க அவங்க அதிகமா ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் தான் வேலைக்கு போறோன்ற ஒரு நிலைமைக்கு அவங்க ஆயிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சடனா அவங்க ஒரு 3 நாள் வேலைக்கு வரல. அதுக்கப்புறம் 4வது நாள் தெரிய வந்துச்சு அவங்க வேலையை விட்டு நின்னுட்டாங்கன்னு. அவங்க வேலையை விட்டு நின்னுட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சு. ஆனா அந்த சந்தோஷம் கூட ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவங்களுக்கு ஒர்க் லோட் அதிகமா இருக்கிறதுனால அன்னைக்கு ஆபீஸ்ல ஸ்டே பேக் பண்ணி அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப மணி 9 தான் இருக்கும். அந்த நேரத்துல 5 பேர் மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்கவுங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப கடைசியா ஒரு கேர்ள் இருந்திருக்கு. அந்த கேர்ள் நந்தினி கிட்ட இன்னும் முடிக்கலையான்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்லப்பா இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்ல இதை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றப்ப, சரி பரவாயில்ல நான் கிளம்புறேன், வெளியே வரப்ப நீ ஏர்கான் லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ ஆபீஸ்ல இவங்க மட்டும்தான் தனியா இருக்காங்க. அப்ப மணி ரொம்ப லேட் நைட் கூட கிடையாது, அரௌண்ட் 9:30 சம்திங் தான் இருக்கும். அந்த நேரத்துல பென்ட்ரியில இவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. என்னடா பென்ட்ரியில ஏதோ உருட்டுற சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்கல. சத்தம் கேட்டாலும் அவங்க அந்த வேலையில ரொம்ப போக்கஸா இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸ் உடையிற சத்தம் பென்ட்ரில இருந்து அவங்களுக்கு கேட்டிருக்கு. இவங்களுக்கு அப்பதான் பயமே கொஞ்சம் லைட்டா எடுக்க ஆரம்பிச்சது. என்னடா கிளாஸ் உடைஞ்ச சத்தம் கேட்குதுன்னு. ஏன்னா இவங்களோட பென்ட்ரி பாத்தீங்கன்னா, இவங்க வேலை செய்யற ஆபீஸ் நான் சொன்னால கிட்டத்தட்ட ஒரு 3 இல்லைன்னா 4 ரோ தான் இருக்கும். ஸோ பக்கத்துல தான் பென்ட்ரி. ஸோ உள்ளுக்கு போயிட்டு தண்ணி கலக்கினாலும் சரி, இல்லை எந்த ஜாமான் எடுத்தாலும் சரி, அந்த சத்தம் வெளியே வரைக்கும் கேட்கும். அது இல்லாம நேரா போயிட்டு வளைஞ்சாலே அங்கதான் பென்ட்ரி இருக்கு. ஸோ இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ஒருவேளை எலிகிளி ஏதாச்சும் உருட்டி அந்த மாதிரி ஏதாவது போட்டு உடைச்சிருச்சான்னு சொல்லிட்டு இவங்களும் எந்திரிச்சு போய் பார்த்திருக்காங்க. ஆனா அங்க ஒண்ணுமே இல்ல. மறுபடியும் பென்ட்ரியில இருந்து அந்த கிளாஸ் உடையிற சத்தம் கேட்டோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. என்னடா ஏதோ ஒண்ணு சரியில்லையே, சரி பரவாயில்ல கொஞ்சம் வேலை தானே இருக்கு, நாளைக்கு காலையில நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிசிய ஆஃப் பண்றப்பதான் அங்க ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அவங்க ஆபீஸ் கதவை டேக் இல்லாம திறக்க முடியாது, அதாவது ஸ்கேன் பண்ணாதான் திறக்க முடியும். அந்த ஸ்கேன் பண்ற சத்தம் கேட்டோட இவங்க திரும்பி இப்படி பாக்குறாங்க. அந்த டைம்ல யாரும் ஸ்கேன் பண்ணி கதவை திறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அதாவது ஸ்கேன் பண்ண சத்தம் கேட்ட அவங்க திரும்பி பாக்குறப்ப கதவு திறக்குது. கதவு திறந்து யாருடா இந்த நேரத்துல வரன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறப்ப வெளியே யாருமே இல்லை. ஆனா அந்த கதவு பாதி திறந்தாப்புலயே நிக்குது. அதை பார்த்த கையோட அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா யாருமே இல்லையா, ஆனா கதவு திறக்குது சொந்தமாவே சொல்லிட்டு மறுபடியும் அந்த திறந்த கதவு பட்டீர்னு அடிச்சிருச்சு. ஓ மை காட், யோசிச்சு பாருங்க அந்த நேரத்துல எப்படி இருக்கும். என்னடா ஆபீஸ்ல யாருமே இல்லையே, அந்த நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எப்படி இருக்கும். உடனே அவங்க ஓட்டத்தை எடுத்துட்டாங்க. என்ன பொருளை எடுத்தாங்க என்ன எதுன்னு அவங்க கவனிக்கல. ஆனா பேக்ல போனை தூக்கி போட்டு விறுவிறுன்னு அந்த கதவை திறந்து அவங்களும் வெளியேட்டாங்க. வெளியேட்டு அவங்க அந்த லிப்ட தட்டுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற லிப்ட் மேல ஏற மாட்டேங்குது. அடுத்தடுத்த லிப்டையும் தட்டுறாங்க, அதே மாதிரிதான். ஆனா மறுபடியும் அந்த ஆபீஸ் கதவு, அதாவது உள்ள இருந்து ஸ்கேன் பண்ணிட்டு வெளியே கதவு திறப்பாங்களே வெளியே வருது, அந்த மாதிரி அவங்க பாக்குறாங்க. ஸ்கேன் பண்ண சத்தம் கேக்குது, கதவு திறக்குது, திரும்ப பட்டேர்னு அடிக்குது. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு இன்னும் பயமாயிருச்சு. ஐயோ கடவுளே சொல்லிட்டு வேகமா லிப்ட் அமுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லிப்ட் மேல வந்த கேடு அவங்க உள்ள போயிட்டு கதவு அந்த லிப்ட்ல ஸ்கேன் பண்ணி அந்த லிப்ட் சாத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சாத்த ஆரம்பிச்சோன்னு தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி உயிரே வந்துச்சு. என்னடா இது, என்னைக்கிழமை என்ன இப்பெல்லாம் நடக்க சொல்லிட்டு அவங்களுக்கு பல யோசனை. அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, லிப்ட் கரெக்டா 4வது மாடியில நிக்குது. 4வது மாடியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க யாருமே வேலை செய்யல, அங்க ஆபீஸும் கிடையாது. ஏன் அங்க லிப்ட் நிக்கணும், யாராச்சும் அங்க நின்னு பிரஸ் பண்ணாதான் அந்த லிப்ட் அங்க வேலை செய்யும். அந்த 4வது மாடியில நிக்கிறத பார்த்த கையோடயும் அவங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்றது அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் லிப்ட் கதவு திறக்குது சாத்துது. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு இன்னும் அழுகழுகையா வந்துருச்சு. உடனே அவங்க டக்குன்னு அவங்க போன் எடுத்து செக்யூரிட்டி கார்டுக்கு அடிக்கிறாங்க. கால் போக மாட்டேங்குது. என்னடா இந்த மாதிரி நடக்குது, என்ன பண்றது தெரிய சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச காயத்ரி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு அதுதான் ஞாபகம் வச்சு. காயத்ரி மந்திரம் சொன்ன கேட்டு டக்குன்னு லிப்ட் அடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நேரம்
கிரவுண்ட் ஃப்ளோர் போனோன்னு அவங்க வெளியேட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு உயிரே வந்துச்சு. இதை கேட்டோன்னே எனக்கே முடியெல்லாம் சிலுத்துருச்சு, என்னடா இப்பெல்லாம் நடக்குதுன்னு. அவங்க விடுவிடுன்னு ஓடி போயிட்டு காடிக்குள்ள உட்காந்து காடியை ஸ்டார்ட் பண்றாங்க, காடி ஸ்டார்ட் எடுக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஸ்டார்ட் எடுத்த கைடு இவங்க கேரை போட்டு மின்னுக்கு பாக்குறப்ப திடீர்னு ஒரு வெள்ளை உருவம் அவங்க காடி மின்னுக்கு சட்டுன்னு கிராஸ் பண்ணி போறத பார்த்த கையோடய இவங்களுக்கு பயம் அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க காடியை வளைச்சிட்டு வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அந்த பயத்துல வேகமா ஓட்டிட்டு போனனால சைட் மிரரும் பார்க்கல, மேல இருக்கிற கண்ணாடியும் பார்க்காம தான் இவங்க வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. எப்படியாச்சும் வீட்டுக்கு போய் சேர்ந்துரும்னு. அந்த நேரத்துல ஒரு காடியை இடிச்சு அவங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. ஆக்சிடென்ட்ல அவங்க காடி டோட்டல் லாஸ்ட் ஆயிருச்சு. இவங்க உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம். இவங்க கிட்டத்தட்ட 1 month கோமால தான் இருந்திருக்காங்க. ஒரு மாசம் கழிச்சு அவங்களுக்கு நினைவு திரும்பினுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ரிகவரி ஆக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த கம்பெனில வேலை செய்யல, வேலை விட்டு நின்னுட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சுங்க. ஆனா 8 வருஷம் ஆயும் கூட அந்த கேர்ள், நான் சொன்னல அவங்கள பார்த்தா முறைச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு, அவங்க இன்னமும் கனவுல வருவாங்களாம். அவங்க கனவுல போனாலே வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடக்குமா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குமா, இல்லைன்னா இவங்களுக்கு நிம்மதியான தூக்கமே இருக்காதான். ஒரு சமயம் நல்லா தூங்கினாலும் இன்னொரு சமயம் பாத்தீங்கன்னா அவங்க கனவுல தூக்கத்தை கலைச்சிருவாங்களாம். சோ அந்த கேர்ள் ஏன் திரும்ப திரும்ப கனவுல வராங்க, எதனால? அந்த கேர்ளுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ்ல போயிட்டு அவங்கள மீட் பண்ணிருக்காங்க. சோ அந்த கேர்ள் உங்ககிட்ட பேசினது கிடையாது. அந்த கேர்ள் ஏன் இவங்க கனவுல எப்போதும் வருது, எப்போதும் வரனால இவங்களுக்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இவங்களுக்கு சுத்தி என்ன நடக்குது இன்ன வரைக்கும் அவங்களுக்கு பதிலே கிடைக்கலையாங்க. ஒரு மர்மமா தான் இருக்கு. நானும் யோசிச்சு பார்த்ததுல நந்தினி வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கும் பதில் கிடைக்கல. ஆனா உங்களுக்கு அதுல ஏதாச்சும் பதில் கிடைச்சிச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற உண்மை சம்பவத்தோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், நீங்க தட்டி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா லைக் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.